இது யார் அங்கிள்? உங்க வைஃபா? அழகா இருக்காங்க. லட்சுமி இங்க வாமா. இருமா வரேன். உன் பேர் என்ன? லட்சுமி. ரொம்ப கஷ்டமாச்சே சார். சார் இன்னும் இதே மாதிரி கஷ்டமாச்சே சார். கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க,
போயிட்டு 1 hour கழிச்சு வாங்க. நான் பிரிண்ட் போட்டு ரெடியா வச்சிருக்கிறேன். அப்படியா? ஆமா சார். நான் பக்கத்து கடையில போட்டுக்கிறேன். சார் 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 போட்டோ ரூபாயா கொடுங்க சார். few minutesல ரெடி பண்ணிடுறேன். கொடுங்க சார். ஐயோ அப்பாடா, என்ன கஷ்டம் என்ன கஷ்டம். இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுச்சு சார். அப்பவே அவனை சந்தேகப்பட்டு கேட்டேன். எதுக்கு நீ கவலைப்படாதேன்னு சொன்னான். ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா? அவனை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். அப்ப புறப்படு. போட்டோ கொடுத்தது அவன் தானே? இவன் இல்ல சார், அவன் வேற மாதிரி இருந்தானே. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். சரி பாப்பலாம். சார் சார் போட்டோ கொடுத்தது இவன் இல்ல சார், ஆனா அந்த போட்டோல இருந்தது இவன் தான். நல்லா தெரியுமா? நல்லாவே தெரியும். லக்ஷ்மி அன்னைக்கு ராத்திரி மழையில எங்களை அடிச்சிருந்தா இந்த வாங்கி என்ன இன்ஸ்பெக்டர், யார் இவங்கலாம்? ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து 4-5 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு. நான் தான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க தான் கூட்டிட்டு வந்து அடிக்க சொன்னீங்களா? ஏன் சார் உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி எல்லாம் பண்றாங்களா? நான் என்ன சொல்றேன்? சந்தேகப்படுறதுன்னு விவசாயம் உங்களுக்கு? அவர் மேல சின்ன சந்தேகம். ஆமா, என்ன சந்தேகம்? வந்ததுன்னா இப்படி அடிச்சு போடுறதா? உங்க அத்தை கொலை விஷயம். ஆமா, அத்தை இறந்து போறது ஏன் அத்தை, வருத்தப்பட வேண்டியவன் நான். உங்களுக்கு என்ன வருத்தம்? அதுக்காக பாவம் இவர் இப்படி அடிச்சு போட்டு செத்து போயிட்டாருன்னா உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொலைகாரன் என்ன வீட்டுக்குள்ளே இருக்கா? அப்படியே இருந்தாலும் நானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். போதுமா? முதல்ல உங்களை எல்லாம் வெளியே போக சொல்லுங்க. ப்ளீஸ் கெட் அவுட். போக சொல்லுங்க சார். யோ வாங்கயா. நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் கெட் அவுட். இனிமே இந்த பக்கமே வராதீங்க. பாத்து மெதுவா. சார் அவனேதான் சார், அது எந்த சந்தேகம் இல்ல சார். அன்னைக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறான் சார். இன்னைக்கு ஒரு அடி கூட திருப்பி அடிக்கவே இல்ல சார். சார் அவன் பிரமாதமா நடிக்கிறான் சார். அவன் இப்படி நடிப்பான்னு நான் நினைக்கவே இல்ல சார். ஆமா அவன் நடிக்கிறான். நான்சென்ஸ். ஸ்டூபிட். எங்க பேசமா அங்க பேசிக்கிறேன். என்ன ஏன் திட்டுற? ஐயோ உங்களை இல்ல. மெதுவா. ஆத்து. பலமா அடிபட்டுச்சா? தெரியலையே. கொஞ்சம் இருங்க. அப்பா மூஞ்சி கிச்செல்லாம் வீங்கி போச்சு. திறந்த வாய மூட முடியல. ஆமா, இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அவங்கள எல்லாம் நீங்க திருப்பி கொடுக்க வேண்டியது தானே? நான் என்ன பண்றது? அவனுங்க பாட்டுக்கு 4-5 பேர் வந்துட்டானுங்க. என்ன எதுன்னு கேக்குறதுக்குள்ள பட்டு பட்டுன்னு தட்டினானுங்க, போயிட்டானுங்க. அந்த பக்கம். லக்ஷ்மி ஒண்ணு பண்றியா? என்ன? இந்த மருந்து மட்டும் வேணாம். எரியுது. எரியாது, எல்லாம் சரியா போயிடும். எரியாது. மெதுவா தான் தடவை. இந்த சாத்து சாத்திட்டானுங்க. நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்பெக்டருக்கு நான் அவன் கூட இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அதான் ஆளு வச்சு அடிச்சுட்டான்.